கர்த்தருடைய வார்த்தையை நாம் செல்வோம். परमेश्वर के वचन की और एक वचन पढ़ना चाहूंगा அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். और वहां से शुरू करेंगे, அதற்கு பிற்பாடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்ப்போம். फिर थोड़ा थोड़ा करके देखेंगे. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். नीति वचन 14 अध्याय और 12वीं वचन पढ़ूंगा. चैप्टर 14 वर्स 12 पढ़ेंगे. நீதிமொழிகள் 13:12 வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். यहाँ पे आके लंबे समय तक जो आप इंतजार करते हैं, जब वो आपको आता है तो एक हरा भरा सा एक आशीर्वाद की तरह रहता है. ஆங்கில வேதாகமத்தில் சொல்ற hope deferred makes the heart sick but a longing fulfilled is like a tree of life. அதே வசனம் தான். तो वही सेम वचन को हम यहाँ पे देख रहे हैं. நாம் விரும்புகிறது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். तो जब हम अपने मन में जो इच्छा रखते हैं वो हमारे पास आता है तो एक जीवन का वृक्ष के समान रहता है. अनेकर நெடுங்காலமாய் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். देखिए बहुत सारे लोग आके लंबे समय तक किसी चीज के लिए आके इंतजार करते இந்த हैं. காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் அதை செய்வேன். आज सवेरे आके मैं आप लोग को देख के बोलता हूँ, परमेश्वर कहता है कि वो करेंगे आपके लिए, நான் அதை நிறைவேற்றுவேன், और मैं उसको पूरा करूंगा, நான் அந்த காரியத்தை வாய்க்க செய்வேன், और उस बात को आके फुलफिल करेंगे நான் परमेश्वर, அதிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவேன். और उस चीज में आपको आके बड़ा सा आशीर्वाद देंगे. நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். अभी बहुत सारे लोग आके कुछ चीजों के लिए आके इंतजार करते होंगे. சிலர் வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். कुछ लोग काम के लिए इंतजार करते हैं, ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், कोई अच्छा काम मिलना है படிப்புக்கு करके, ஏற்ற நான் படித்ததற்கேற்ற வேலை கிடைக்க வேண்டும், पढ़ाई के मुताबिक काम मिलना है करके सोचेंगे, எனக்கு நல்ல திருமணம் காரியம் வாய்க்க வேண்டும், और अच्छा शादी होना है करके देखते ஒரு हैं, நல்ல மணமகன் கிடைக்க வேண்டும், நல்ல மணமகள் கிடைக்க வேண்டும். अच्छा दूल्हा मिलना है, अच्छा दुल्हन मिलना है करके देखते हैं, இந்த வேலையிலே பதவி உயர்வுக்காக பல வருடங்களாக நான் காத்து கொண்டிருக்கிறேன். और सरकारी के लिए कोई आके इंतजार करते हैं, பதவி உயர்வு எனக்கு கிடைக்க வேண்டும், और पोजीशन के लिए आके इंतजार करते हैं, வறுமை நீங்கணும், செழிப்பு ஆசீர்வாதம் உண்டாகணும், பலர் காத்து கொண்டு இருக்கலாம். और गरीबी जाना है, परिवार में अच्छी आके आशीर्वाद आना है करके देखते இந்த हैं. காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ரொம்ப நாளா நீங்க காத்து கொண்டிருந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். लेकिन आज मैं सवेरे के अवसर पर परमेश्वर आपको देखते बोलते हैं कि काफी समय से जिसके लिए आप इंतजार करें वो पूरा होगा. ரொம்ப நாளா காத்து கொண்டிருக்கிறேனே, இது நடக்கவில்லை என்று நீங்கள் நம்பி இளைத்து இன்னும் நடக்கலே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். आप लोग आके निराशा हो गए हैं कि मैं सोचा वाला काम अभी तक हुआ नहीं करके, இன்றைக்கு நான் அதை கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். लेकिन आज जो परमेश्वर आप लोग को देख के कहता है कि वो आकर आपके हाथ पे लगेगा நீங்கள் करके, அற்புதங்களை காண போகிறீர்கள். और आपके जीवन में अद्भुत काम देखोगे எத்தனை करके. பேர் சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. मुझे बहुत खुशी है. आप लोग खुश है क्या? அற்புதங்களை காண போகிறோம். और आप लोग अद्भुत बात को देखने वाले हैं. வேத புஸ்தகத்திலே ஜனங்கள் எதற்கெல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். अभी हम आके देखने वाले हैं कि कौन कौन आकर किस किस चीज के लिए इंतजार किया. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். यहाँ पे जोएल का किताब में मैं पढ़ूंगा. யோபு 14:14. जॉब 14:14 पढ़ेंगे. எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். तो यहाँ पे 14:14 में ये वचन कहता है, எனக்கு மாறுதல் எப்போ வரும் என்று நான் காத்திருக்கிறேன். यहाँ पे आके मुझे आके मार कब मिलेगा करके अयूब कहता है. யோபு ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். देखिए अयूब आके एक बहुत ही अद्भुत मनुष्य था. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் கிழக்கத்தி புத்திரரில் மிகவும் பெரியவனா இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. जब अयूब की किताब में आप पढ़ोगे, पहला 8वीं सब में पढ़ेंगे तो वो बहुत ही एक बड़ा इंसान था करके देखते हैं. 8ஆம் வசனமும் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாத்தான் இடத்தில் சொல்றார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. तो यहाँ पे पहला चैप्टर में 8वीं वचन में देखते हैं कि सातान जाके परमेश्वर से कहता है कि तू आके अपना अयूब को देखा क्या करके. யோபுக்கு கர்த்தரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. तो यहाँ पे योग के लिए परमेश्वर आकर खुद सर्टिफिकेट देते हैं. நம்ம ஒரு கம்பெனில வேலை செய்கிறோம். अभी हम लोग ये कंपनी में काम करते हैं. அப்படி வர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட், तो जब काम करते समय क्या होता है, बेस्ट परफॉर्मेंस ऑफ द ईयर करके देते हैं. ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஒர்க்கர் அவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. एक एक महीने में क्या करते, बेस्ट वर्कर करके अवार्ड देते हैं. அந்த மாதத்துல யார் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சிருக்காங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க.
तो उस महीने में सबसे अच्छा काम जिसने किया उसको एक सर्टिफिकेट दिया जाता யோபுக்கு है। கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு. लेकिन यहाँ पे யோब को परमेश्वर सर्टिफिकेट देते அவன் हैं। என்னுடைய தாசன், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. वो मेरा आके दास है और उसके ऊपर आपने देखा क्या करके वो बोलते हैं। அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனுமாய் இருக்கிற அவனுக்கு ஒப்பானவன் இந்த பூமியில கிடையாது அப்படிங்கிறாரு. और परमेश्वर कहते हैं कि यहाँ पे आके योब की तरह इस दुनिया में ऐसा कोई भी नहीं है करके बताते हैं। என்ன மாதிரி ஒரு சர்டிபிகேட் பாருங்க. देखिए कितना अच्छा सर्टिफिकेट है यहाँ पे। நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டில படிக்கிறீங்க. अभी आप लोग एक यूनिवर्सिटी में पढ़ते हैं। நீங்க அந்த யூனிவர்சிட்டில கோல்ட் மெடலிஸ்ட்னு வெச்சுங்க, எப்படி இருக்கும் கொஞ்சம்? तो आप सोच के देखिए अगर आप उस यूनिवर्सिटी में गोल्ड मेडल लिया है। ஆனா யோபுக்கு 1000 கோல்ட் மெடல் வாங்கின மாதிரி இருக்கு அவனுக்கு. लेकिन यहाँ पे யோब को आके 1000 गोल्ड मेडल लिया जैसा है। கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். இவன் என்னுடைய தாசன், இவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், தீமை விட்டு விலகுகிறவன். क्योंकि यहाँ पे परमेश्वर ही उसके लिए एक सर्टिफिकेट देखता है कि वो मेरा भय मानने वाला है, बुराई से दूर रहने वाला मनुष्य उसमें से कोई भी नहीं है करके। இந்த உலகத்திலே அவன மாதிரி ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிறாரு. इस दुनिया में ऐसा कोई भी नहीं है करके बताते हैं। அந்த மாதிரி யோபை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. तो यहाँ पे एक और सर्टिफिकेट देते हैं अय्यूब के लिए। ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது there is no one like him on the earth. क्योंकि अंग्रेजी में देखा जाता है तो अय्यूब की तरह इस धरती में कोई भी नहीं है करके बताता A है। pure and upright man, और उसके जैसा मन भावने वाला और बुराई से दूर रहने वाला the one who fears God और जो परमेश्वर को भय मानता है and turns away from evil. और बुराई से दूर रहता है। What a certificate देखिए कितना अच्छा सर्टिफिकेट दे रहे हैं यहाँ from पे the living God. परमेश्वर की ओर से। வேற யாருக்கும் அவர் கொடுக்கல, இவரை பத்தி சொல்றாரு. तो यहाँ पे वो अपने ओर से बोलते हैं। அப்படிப்பட்ட யோபுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. ऐसा एक अय्यूब को कई प्रकार की मुश्किलें आती हैं। ஒரே நாள்ல தன்னுடைய சொத்து, ஆஸ்தி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். एक ही दिन में वो अपने धन दौलत बच्चे सबको खो बैठता है। நல்லவர்களுக்கு பிரச்சனை வருமா? अच्छा ही लोगों को मुश्किल आता है। கண்டிப்பா வரும். இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமா நிச்சயமா வரும். जरूर आएगा। जो यीशु को विश्वास करते हैं उनको जरूर ஆனா आएगा। நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. लेकिन हम लोग को डरने की जरूरत नहीं है கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे साथ है। கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमें मदद करेगा। பாருங்க, ஒரு யோபுக்கு வந்து அவர் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்களால் வாதிக்கப்படுகிறார். देखिए வியாதி. यहाँ पे अय्यूब को आके सिर से लेके पांव तक आके बीमारी हो गया है। ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொள்ளுகிறான். और एक टुकड़ा का लेके घड़े के टुकड़ा को लेके खुजली करता है। அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு தோல் வியாதி வேற வந்துடுது. और उसको आके यहाँ पे स्किन का बीमारी आ जाता है। ரொம்ப செல்வந்தனாக வாழ்ந்தவன். वो बहुत अमीर था ஆனா இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறான். लेकिन अभी बहुत मुश्किल परिस्थिति में है। ஆனா தன்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அவன் இழக்கவில்லை. लेकिन उसने अपने जीवन में विश्वास को अकेले कभी नहीं அவன் खोया। வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறான். उसके जीवन में एक बदलाव आना है करके वो चाहता है। நீங்கள் கூட பாருங்க, நெடுங்காலமாய் சில விஷயங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீர்கள். आप लोग भी देखिए लंबे समय से किसी चीज के लिए आप रुकते होंगे। வாழ்க்கையில ஒரு மாறுதல் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். आप लोग सोचते होंगे क्या आपकी जिंदगी में एक बदलाव आना கர்த்தர் சொல்றார், है। நிச்சயமா அந்த மாறுதல் வரும். लेकिन परमेश्वर कहते हैं सच में वो बदलाव आपको வாழ்க்கையில ஒரு आएगा பெரிய மாற்றம் உண்டாகும். और आपके जीवन में एक बदलाव आएगा। சிலர் பாத்தீங்கன்னா, ஐயோ எங்க குடும்ப தலைவன் என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்பட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. कुछ लोग सोचेंगे मेरा पति उद्धार पाने से काफी है, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாங்க, என் புருஷன் ரட்சிக்கப்பட்டா அதுவே போதும். मुझे और कुछ नहीं चाहिए, अगर मेरा पति घर में उद्धार ले लेगा तो काफी है। என்ன பண்றாரு, என் புருஷன் ரொம்ப நல்ல திறமைசாலி, நம்மளா சம்பாதிக்கிறாரு, ஆனா எல்லாத்தையும் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருங்க. क्या करूं, मेरा पति आके अच्छा कमाता है लेकिन सब कुछ आके पी के उड़ा देता है। கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. क्योंकि उसको परमेश्वर का भय नहीं है குடும்பத்தை குறித்து அக்கறை இல்ல. और परिवार के ऊपर कोई केयर नहीं है। அவர் மாறினா போதும் எனக்கு. और वो आके बदलने से काफी है। வேற ஒண்ணும் கர்த்தர் எனக்கு செய்யத்தானே, அவர் மாறினா போதும். परमेश्वर और कुछ करने की जरूरत नहीं है, मेरा पति बदलने से काफी है। அப்புறம் மாற்றத்தை விரும்புகிறார்கள். तो यहाँ पे एक बदलाव चाहते हैं। யோபுக்கு இந்த வியாதி எல்லாம் மாறணும்னு நினைக்கிறான். अब अय्यूब को इस बीमारी से एक बदलाव चाहिए। அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறான். उसकी परिस्थितियां बदलना है करके चाहता है। ஆஸ்தி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான், இந்த சூழ்நிலை மாறணும் என்று விரும்புகிறான். उसका धन दौलत बच्चे सब खो बैठता है और वो बदलना है करके चाहता யோபு है। பற்றி அவனுடைய செல்வத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நெய்யிலே தன்னுடைய கால்களை தோய்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो वहां पे उसका जब धन दौलत के बारे में देखेंगे तो उसके पास बहुत सारा था। 29ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், चैप्टर 29 वर्स 6 पे हम पढ़ेंगे। என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன்.
मैं अपने उसने आके अपने पाँव को घी से धोया है। இங்க இருக்கிறவங்க யாரா நெய்யில கழுவுறோமா? कोई आके घी से अपने पाँव को धोता है क्या? யோபு நெய்யில கழுவுனா பாருங்க. लेकिन अय्यूब आके अपने पाँव को घी से धोता है। அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட செல்வம் இருந்தது. इसका मतलब क्या है? अय्यूब के पास बहुत ही धन दौलत था கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. और यहाँ पे आके पहाड़ से आके नदी की तरह चट्टान से आता था அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். और वो आके धन दौलत का समय वापस आएगा तो अच्छा रहेगा। 8ஆம் வசனம் சொல்கிறது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள் முதியோர் எழுந்து நிற்பார்கள். और यहाँ पे आके पुरानिया उठकर खड़ा हो जाता है எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தமான ஒரு வாழ்க்கை பாருங்க. और उसका जीवन आके इतना सारा धन दौलत से भरा रहता है। அப்படிப்பட்டவனுக்கு வாழ்க்கை மோசமான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. अब वैसा अय्यूब को उसके जीवन में आके बहुत मुश्किल होती है। ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யோபு எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை விட்டுவிடவே இல்லை. लेकिन मैं आपसे कहता हूँ अय्यूब आके किसी भी परिस्थितियों में अपने विश्वास को नहीं खोया கர்த்தரை பற்றிக் கொள்ளுகிறான். और वो परमेश्वर के एकदम पकड़ के था கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறான். और परमेश्वर को विश्वास करके था மாறுதல் வரும்னு அவனுக்கு நல்லா தெரியுது. और उसको पता है कि बदलाव होगा ஆனா எப்ப வரும்னு அவனுக்கு தெரியல. लेकिन उसको पता नहीं है वो बदलाव कब आएगा ரொம்ப நாளா காத்து கொண்டு இருக்கிறான். क्योंकि वो बहुत दिन से इंतजार कर रहा என் है வாழ்க்கை மாறும், मेरी जिंदगी बदलेगी என்னோட ஆஸ்திகள் திரும்ப எனக்கு கிடைக்கும், और मेरा धन दौलत वापस मुझे मिलेगा எனக்கு திரும்ப பிள்ளைகள் பிறப்பார்கள், और फिर से मुझे बच्चा पैदा होगा முன்பிருந்ததை காட்டிலும் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். और इससे भी ज्यादा मैं अच्छा आके परिस्थिति में आऊंगा। அப்ப அவன் மாறுதலை விரும்புகிறான். अब अय्यूब आके एक बदलाव चाहता है। பாருங்க, பல ஆண்டுகளாக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். देखिए बहुत सालों से वो इंतजार करता है மாறுதல் எப்போது வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறேன். कि बदलाव कब मेरे जीवन में आएगा देखता है। நீங்க கூட ஒருவேளை வேலை எப்ப கிடைக்கும் காத்து கொண்டு இருக்கலாம், आप लोग भी सोचते होंगे कि मुझे कब काम मिलेगा, திருமணம் எப்ப ஆகும் காத்து கொண்டு இருக்கலாம், शादी कब होगा करके, வீட்டை எப்ப கட்டுவேன், நிலத்தை எப்ப வாங்குவேன் காத்து கொண்டு இருக்கலாம், घर कब खरीदूंगा, जमीन कब खरीदूंगा, பதவி உயர்வு எப்ப கிடைக்கும் यहाँ पे आके अच्छी पोजीशन कब मिलेगी, காத்து கொண்டு இருக்கிறீர்கள். आप लोग इंतजार कर रहे இந்த होंगे। காத்து கொண்டு இருக்கிற காரியங்களில் கர்த்தர் வெற்றியை தருகிறேன் என்று சொல்லுகிறார். जिसके लिए आप इंतजार कर रहे हैं उसमें आपको जीत देंगे करके परमेश्वर சில कहते हैं। வறுமை மாறணும்னு நினைக்கிறாங்க, कुछ लोग आके गरीबी बदलने करके सोचते हैं। தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், கடன் பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு. गरीबी में रहते हैं, उधार में रहते हैं, எப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும், कब मुझे आशीष से भरा हुआ जिंदगी मिलेगा करके सोचते हैं। பாருங்க, கர்த்தர் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். देखिए परमेश्वर ने आप लोग आशीष से जीना है करके सब कुछ उन्होंने कर दिया है। கல்வாரி சிலுவிலே அவர் உங்களுடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார். क्रूस पर आके उन्होंने आपका सारा श्राप को ले लिया है அவர் உங்களுக்காக தியாக பலியாக தம்முடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். और अपना जीवन को ही आपके लिए कुर्बान कर दिया है। அவர் சிலுவிலே தரித்திரரானார், அப்பவே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகி விட்டீர்கள். और यीशु मसीह जब क्रूस पे आके गरीबी हुए तो आप लोग तभी अमीर बन गए। கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். परमेश्वर ने आपके लिए सब कुछ करके खत्म कर दिया है। முடித்திருக்கிறார்னு நம்பணும் பாருங்க. இப்ப तो वो देखिए खत्म कर दिया है करके அவர் आपको செஞ்சு विश्वास करना। முடிச்சிருக்கிறாருங்க. यीशु ने करके खत्म कर दिया है। 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 कोरिन्थियन चैप्टर 8 वर्स 9 में कहता है, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, और यहाँ पे आके परमेश्वर का कृपा को आपने नहीं அவர் देखा है। ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் और वो आके धनी होके भी அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு और उनके गरीबी से हम लोग आके धनवान होने के लिए இப்பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, और अभी आप लोग आके धनवान होने वाले हैं அவர் करके। உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லி இருக்கிறார். और हमारे लिए वो आके गरीब हो गए करके। எவ்வளவு அற்புதமா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. देखिए कितना अद्भुत से कहा गया है। அவர் எப்ப தரித்திரர் ஆனாரோ அப்பவே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். और जब वो गरीब हुए हैं क्रूस पे तभी आप लोग अमीर बन गए हैं। கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். और वैसा एक आशीर्वाद परमेश्वर ने आपको दिया है। பாருங்க, இப்பவே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்கள். देखिए अभी ही आप लोग आके बहुत ही धन दौलत वाले हैं। நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், என்னையா என் கையில பாக்கெட்ல பைசாவே இல்ல, आप लोग भले ही सोचते होंगे मेरे जॉब में पैसा नहीं है, நான் என்ன பண்றது எனக்கே தெரியல, இன்னைக்கு நான் போனேன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். आप लोग सोचते होंगे कि अभी मेरे पास पैसा नहीं है, मैं जाऊंगा तो खाने के लिए क्या करूंगा। ஆனா பாருங்க, பைபிள் உங்களை பத்தி என்ன சொல்லுது என்பதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? लेकिन बाइबल आकर आपके बारे में कहता है करके कभी आपने सोचा இப்ப है? நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். உங்க பைபிள்ல நீங்க பாருங்க, என் பைபிள்ல நான் வாசிக்கிறேன். अभी मैं एक वचन पढ़ने वाला हूँ। 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 4 8। இப்பொழுது திருப்தி அடைந்து இருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே.
और यहाँ पे तुम तो तृप्त हो चुके हो और तुम धनी भी हो चुके हो। எப்ப நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம்? और कब हम धनी हुए हैं? இப்ப ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். और अभी धनी हुए हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. और यहाँ पे पौल लिखते हैं, அந்த கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து எழுதுகிறார். कोरिन्थियन के कलीसिया के लिए लिखते हैं, Already you are satisfied, already you are rich. और यहाँ पे पहले से आप लोग आके तृप्त हो गए हो, पहले से आप लोग धनी हो गए हो। Hello, have you heard that? क्या आपने सुना है? Already you are rich. आप लोग पहले से ही धनी हैं। I am not saying that. The Bible, the word of God says that. मैं नहीं कह रहा हूँ, परमेश्वर का वचन कह रहा है। Already you are satisfied. आप लोग ऑलरेडी आके तृप्त हो गए हैं, Already you are rich. और पहले से ही आप लोग धनी हैं। What you have to do? You have to believe what the word says about you. आप लोग को विश्वास करना है कि वचन क्या कहता है करके। Let us all raise our hands and say what the word says. Already I am satisfied. Already I am satisfied. Already I am rich. Already I am rich. Hallelujah. Hallelujah. God has provided everything. Whatever your need is, everything He has provided. पर आपकी क्या क्या जरूरत है परमेश्वर ने पहले से आपको दिया है। What you need to say is every day you need to say that so that your mind can believe that. आपको हर दिन आकर बोलना है ताकि कि आपका दिमाग उसको विश्वास करे। Even if you believe in your heart that I'm already rich, your mind will ask so many questions. How much do you have in your pocket? How much do you have in your bank account? The mind will ask you. अभी आपका हृदय में विश्वास होगा कि मैं पहले से धनी हूँ, लेकिन आपका दिमाग आके आपके पास सवाल करेगा कि आपके पास कितने पैसे हैं, क्या है करके। What you need to do is take the word of God and renew your mind with that. और आपको क्या करना है, परमेश्वर का वचन को लेना है, उसको दोबारा आपको नया करना है। And make it believe what the word says. और आपको विश्वास करना है कि परमेश्वर का वचन क्या कहता है। Your mind can ask so many things. आपका माइंड आके दिमाग बहुत सारे सवाल आपको करेगा। The mind will say, you are so poor. बाइबल कहता है कि आप बहुत गरीब है। Your father is poor, you are poor. आप गरीब है, आपके पिता गरीब है। You are not studied well. आप अच्छा पढ़ते नहीं हो। And you are not in the good job. आपके पास अच्छा काम नहीं है। Your salary is very low. आपका तनख्वाह कम है। Even though all these things is right, you are already rich, the word says. भले ही ये सब कुछ सही होगा, लेकिन परमेश्वर का वचन क्या कहता है। You need to believe what the word says, what God has said. आपको आके परमेश्वर ने क्या कहा है उसको विश्वास करना है। Don't put your faith, keep your faith in what you see and what you hear and what you feel. आप अगर अपने विश्वास को आप क्या देखते हैं, क्या सुनते हैं, क्या समझते हैं, उस पे मत डालिए। Put your faith in what the word says. अपने विश्वास को परमेश्वर के वचन The में डालिए। word says you are already rich. परमेश्वर का वचन कहता है आप पहले से ही धनी हैं। என்றைக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியானாரோ அன்றைக்கு நீங்கள் ரிச்சா மாறியாச்சு அவ்வளவுதான். जब यीशु मसीह क्रूस पे मारे गए तभी आप धनी हो गए हैं। So நீங்க ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும், I am already rich ன்னு சொல்லுங்க. तो एक एक दिन आपको बोलना चाहिए मैं पहले से ही धनी हूँ। நான் பாருங்க பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாதப்ப இதெல்லாம் சொன்னேன், I am already rich, I am a child of God, I am a king's kid. अभी आके आप बोलेंगे कि मेरे जॉब में कुछ नहीं है, लेकिन फिर भी बोलना है मैं धनी हूँ, मैं यीशु का बच्चा हूँ। Now I have something in my pocket and my purse and my account. अभी मेरे पॉकेट में, जॉब में, अकाउंट में है कुछ तो। Not because I'm go out and work hard. ऐसा नहीं है कि बाहर जाके बहुत मेहनत करो। Not because I am study well. ऐसा नहीं है कि मैं पढ़ाई अच्छा किया हूँ। No, because I take the word of God and keep that in my heart and renew my mind with it. और मैं हर दिन आके परमेश्वर के वचन को अपने हृदय में रखता हूँ और दोबारा दोबारा उसको दोहराता Still हूँ। I am confessing, declaring that I am already rich. और आज भी मैं बोलता हूँ कि मैं पहले से ही धनी हूँ। Can you please say one more time? I am already rich. I am already rich. Hallelujah. Hallelujah. Say it with boldness. I am already rich. I am already rich. Nobody can come and ask you money. Boldly say, I am already rich. I am already rich. Surely I am not going to come and ask you money. Boldly say, I am already rich. I am already rich. உங்ககிட்ட இல்லாம கூட இருக்கலாம், ஆனா சொல்லுங்க நான் ஆல்ரெடி ரிச்சா இருக்கேன் அப்படின்னு. आपके पास नहीं होगा तब भी आप बोलिए I am already rich. When you say, then you can believe. जब आप बोलेंगे तभी आप विश्वास करोगे। Open your mouth and say it more than 1,000 times in a day. आप अपने मुंह को बोल के एक दिन में 1000 बार के ऊपर बोलिए। Then only you will begin to believe it.
जब भी आके तब आप विश्वास करोगे। Take this word and renew your mind परमेश्वर के वचन को लेके बार बार दोहराइए with the word of God. परमेश्वर के वचन से, Then you will believe it फिर आप विश्वास करोगे and it will happen. और फिर वो होगा। நான் கூட இந்த ஊருக்கு வரும்போது ஒண்ணே இல்லாம தான் வந்தேன். जब मैं इस जगह पे आया था बिना कुछ का आया था, வந்த நிலைமையில இல்ல. लेकिन जब मैं आया था उसी सेम என் परिस्थिति में வாழ்க்கை नहीं, மாறும்னு நான் நம்பினேன். मैंने मेरा जिंदगी बदलेगा मैंने பல विश्वास किया। ஆண்டுகளா காத்து கொண்டு இருந்தேன். बहुत साल मैंने इंतजार किया இந்த சத்தியம்லாம் எனக்கு தெரியவே தெரியாது பாருங்க. और देखिए ये सत्य मुझे मालूम नहीं था। அப்புறம் இங்க வந்து வேதாகம கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சேன். ஒருத்தருடைய பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிச்சேன். और यहाँ पे आके मैं बाइबल कॉलेज पढ़ने लगा, प्रचार सुनने लगा அவர் தான் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. और उन्होंने ही मुझे बताया है। நான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாது எனக்கு. अब मुझे नहीं पता ये सब होगा या नहीं होगा, ஆனா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன், அதெல்லாம் நடந்துச்சு. लेकिन ये सब हुआ है। मैं परमेश्वर का धन्यवाद நீங்களும் करता हूं। சொல்லுங்க. आप भी कहिए। எனக்கு இதை சொல்லி கொடுக்கும்போது முதல்ல யோசிச்சேன், என்னங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை இது, சொன்னா ஆயிடுமா, எல்லாம் சொன்னா நடந்துருமா அப்படின்னு. ஆனா சொன்ன நடந்துச்சு. लेकिन जब मेरे को बहुत सारी परेशानियां था मैं सोचता था ये सब बोलेंगे तो होगा क्या, लेकिन मैं बोला சொல்லாத வரைக்கும் நடக்காது இது. अगर जब तक आप नहीं बोलेगे तब तक नहीं होगा, சொன்னா கண்டிப்பா நடக்கும். लेकिन आप बोलोगे तो जरूर होगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஹalleluya. நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன் இதெல்லாம். मैं बहुत गहराई से इसे विश्वास करता ஏன்னா हूं, இன்னும் நான் சொல்லிட்டே இருக்கேன், நடந்துட்டே இருக்கு எனக்கு. क्योंकि मैं अभी भी बोलता हूं और होता रहता है। அப்ப காத்திருக்கிறீர்கள், தொழில் சம்பந்தமா வாழ்க்கை மாறணும், தொழில் மாறணும், விசா வரணும், வேலை கிடைக்கணும், பதவி உயர்வு வரணும், வீடை கட்டணும், இடத்தை வாங்கணும், எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு காத்திருக்குங்க, நிச்சயமா நடக்கும். आप लोग अगर कई चीजों के लिए इंतजार कर रहे होंगे, घर बनाने के लिए, काम के लिए, पोजीशन के लिए, बहुत चीजों के लिए इंतजार करेंगे, लेकिन परमेश्वर कहता है वो होगा। நம்ம காத்திருக்கிற நேரத்திலே நாம் இந்த விசுவாசத்தை விட்டு விட வேண்டும், நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். जब हम इन चीजों के लिए इंतजार करते हैं, अपने विश्वास को छोड़ देना है करके शत्रु चाहता है। ஆகவேதான் பல சூழ்நிலைகளை, கடுமையான சூழ்நிலைகளை அவன் கொண்டு வருகிறான். और बहुत सारी मुश्किल परिस्थितियां हमारे जीवन में लेके आते हैं। பாருங்க எத்தனை ஆண்டுகளா தான் இருக்குது, கர்த்தர் நிச்சயமா அதை செய்வாருங்க. चाहे कितना साल भी हो जाए परमेश्वर जरूर करेगा। மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 25ஆம் வசனத்துல இருந்து. मार्कुस की किताब में चैप्टर 5 में देखेंगे 5:25 இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவெல்லாம் விட்டு செலவழித்தும் சற்றாகலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். तो यहाँ पे आके 12 साल से एक स्त्री जो आके बहुत ही मुश्किल उठा रही थी, उसके अंदर एक विश्वास था कि वो यीशु मसीह के वस्त्र को, कोने के भाग को छूलेगी तो वो आके चंगा हो जाएगी। 12 நீண்ட ஆண்டுகள், तो देखिए 12 साल तक उसने ये मुश्किल सहा 12 ஆண்டுகளா வியாதியில இருக்காங்க. और 12 साल से उस बीमारी में है। அந்த அம்மா எது காத்திருக்காங்க? சுகம் வேண்டும், अभी उसको एक चंगाई चाहिए, ஆரோக்கியம் வேண்டும், उसको एक तंदुरुस्त चाहिए, எப்படியாவது நான் சுகமாகணும். और कैसे भी मुझे चंगा पाना है। பாருங்க, நம்பிக்கை மட்டும் அவங்க இழக்கவே இல்லை. उसने अपने विश्वास को अकेले नहीं खोया, அவங்க போய் अनेक வைத்தியர்கள் இடத்துல செல்லுகிறார்கள். वो आके बहुत सारे आके डॉक्टर्स को मिली, ஆஸ்திகளை எல்லாம் விற்கிறார்கள், अपने सारे धन दौलत को बेच दी செலவழிக்கிறார்கள். और उसको खर्चा कर दिया, கொஞ்சம் கூட சுகமாகல. और थोड़ा भी चंगा नहीं मिला। கொஞ்சம் சுகம் கிடைச்சிருந்தா கூட ஒரு நம்பிக்கை தக்க வச்சிருக்க முடியும். अगर उसको थोड़ा चंगा होता तो उसको विश्वास रहता, ஆனா வேதம் சொல்றது சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, लेकिन उसको थोड़ा भी चंगाई नहीं मिली। கொஞ்சம் கூட சுகமாகல, வருத்தம் அதிகமாகுது. उसको चंगा बिल्कुल भी थोड़ा भी नहीं हुआ, लेकिन उसकी परेशानी बढ़ती गई। எப்படி இருக்கும் பாருங்க. तो कैसा रहेगा देखिए। நாம நம்பிக்கை இழக்க வேண்டும் என்று பிசாசு எதிர்பார்க்கிறான். शत्रु चाहता है कि हम अपने विश्वास को खोना है, விசுவாசத்தை விட்டுவிட வேண்டும் என்று பிசாசு எதிர்பார்க்கிறான். शत्रु शैतान चाहता है कि आप अपने विश्वास को छोड़ दें। பாருங்க இயேசு வந்துட்டாருங்க. अभी देखिए यीशु आ गए। அவள் உள்ளத்தில் சொல்லிக்கிறார், அவரோட வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். अब वो स्त्री अपने दिल में सोचती है कि उसके वस्त्र के कोने में छूंगी तो मैं चंगा हो என்ன जाऊंगी। நடக்குது? ஜனக்கூட்டத்துக்குள்ள போய் அவ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, அவளுடைய வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். और वो उस भीड़ के अंदर में जाके यीशु के वस्त्र के कोने को छू लेती है, उसका लहू बहना खत्म हो जाता है। பாருங்க, வெறும் இந்த ஆரோக்கியம் அடைந்தது அப்படின்றது இங்க வருது. ஆனா அந்த ஆரோக்கியம் அடைந்ததுன்ற வார்த்தைக்கு சோசோ, SOZO, சோசோன்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. तो यहाँ पे आके वो आके विश्वास में आके ये जो एक वर्ड लिखता है, அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை நான் சொல்றேன் பாருங்க. अब उस वर्ड का पूरा अर्थ क्या है मैं बताता हूँ। Safe and sound, healed, delivered, made whole, rescued, restored and saved. तो यहाँ पे जो बोले गया है वो आप देख सुने होंगे। Safe and sound, से साउंड, healed हील, and delivered, फिर डिलीवर, made whole,
मेरो, rescued, rescued, restored restored, and saved. फिर saved. இவ்வளவு ஒரு நொடி பொழுதுல அவளுக்கு நடக்கிறது பாருங்க. और ये सब कुछ एक ही क्षण में होता है. அப்ப இயேசு என்ன சொல்றாரு 34ஆம் வசனத்துல அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. तो यहाँ पे आके यीशु मसीह आके 34 में कहते हैं कि तेरा विश्वास ने तुझे चंगा किया है. நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவளுக்கு சொல்லுகிறார். और तू कुशल से जा और अपनी इस बीमारी से बची रहे. பாருங்க நம்ம சமாதானத்தோட இருக்க வேண்டும். तो देखिए हम लोग कुशल से रहना चाहिए. நம்முடைய வேதனை நீங்க வேண்டும். और हमारा दुख दर्द दूर होना है. சுகமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். और चंगाई से रहना है करके यीशु चाहते हैं. நம்ம வேதனையில இருக்கணும்னு விரும்புறது இல்ல. हम लोग आके दुख में रहना है करके नहीं चाहते. சமாதானத்தோட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். हम लोग खुशल और शांति से रहना है चाहते हैं. குழப்பத்தோட இருக்கணும்னு விரும்புறது இல்ல. हम लोग आके परेशानी में रहना है करके नहीं चाहते. பலவீனமா இருக்கணும்னு விரும்புறது இல்ல. और आप लोग बलहीन से रहना है करके नहीं है. வேதனை நீங்கி நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். आप आके अपने दुख दर्द को दूर करके अच्छा से रहना है चाहते ஒருவேளை हैं. நீங்க பல ஆண்டுகளாக ஏதோ ஒண்ணுக்காக காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார் அதை நிறைவேற்றுகிறேன் நிச்சயமாக. परमेश्वर कहते हैं आप लंबे समय से जिसके लिए इंतजार कर रहे हैं वो पूरा होगा. எதுக்காக காத்திருந்து காத்திருந்து அது உங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணி சோர்ந்து போக வச்சிருக்கதோ அதை நான் நிச்சயமாக செய்வேன். जिस चीज को आप आके सोच सोच के आप निराशा में है उस चीज को पूरा करेंगे. அப்ப பாருங்க பல வேளைகளில் ஏன் இது வர மாட்டேங்குது? तो सही से कई समय में ये नहीं पता चलता हमको. ஒரு அம்மா பாத்தீங்கன்னா 18 வருஷமாக பிசாசினால பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவினால கட்டப்பட்டு இருந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். लूका का चैप्टर 13 वर्स 11 से पढ़ूंगा. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். तो वहां पे एक स्त्री थी जिसको 18 वर्ष से आके एक दुर्बलता थी. 18 ஆண்டுகளாக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆவி. கூனியா இருக்கிறான், நிமிர முடியல. ஆனா நம்பிக்கை இழக்கவே இல்லை. और वो आके 18 वर्ष से आके वो दुर्बल थी. நம்பிக்கை இழக்கலன்னு எப்படி சொல்றேன்? वो अपने विश्वास को नहीं खोई थी. அவள் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வருகிறாள். क्योंकि वो हर हफ्ते आके वो कलीसिया को आती है. தேவாலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறாள். और कलीसिया में आती थी. வாரம் சர்ச்சுக்கு வரா. हर हफ्ते कलीसिया आती ஜெப थी. கூட்டத்துக்கு வருகிறாள். प्रेयर को आती थी. பைபிள் ஸ்டடிக்கு வருகிறாள். बाइबल स्टडी आती थी. வந்து கொண்டே இருக்கிறாள். आती रहती थी. அப்ப அன்னைக்கு இயேசு அந்த ஜெபாலயத்துக்குள்ள வருகிறார். लेकिन उस दिन आके यीशु मसीह आके कलीसिया में आते हैं. 12ஆம் வசனம் சொல்லுது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து. तो यहाँ पे वचन 12 में देखे यीशु ने उसे देखकर बुलाया. ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்றார். और कहा हे नारी तू अपने दुर्बलता से छूट गई. அப்புறம் வாயை திறந்து சொல்றாரு. तो ये आके यीशु ने अपने मुंह को खोल के बोला உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய். तू अपने दुर्बलता से तू छूट गई है. வேதம் சொல்கிறது உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். तो वचन कहता है वो तुरंत आकर सीधी हो गई உடனே குணமாக்கப்பட்டாள். और तुरंत वो चंगा हो गई. 12 வருஷம் அப்புறம் 18 வருஷம் பார்த்தோம். देखिए पहले हमने 12 साल देखा, अभी आके 18 साल देख रहे हैं. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 5 वर्स 5 से पढ़ूंगा. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். और यहाँ पे आके 38 इयर्स तक एक आदमी आके था. 12 18 இப்போ 38. तो देखिए 12 18 और यहाँ पे आके अभी 38. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று அவனை பார்த்து கேட்கிறார். अभी वो आके बहुत दिन से बिस्तर में ही था. यीशु ने उसे देख के क्या तू चंगा होना चाहता है पूछा. இயேசு வல்லமை நிறைந்தவர். यीशु आके सामर्थ्य प्रभु है. எப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அப்பயே வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தார். जब पवित्र आत्मा उनमें आया तो वो सामर्थ्य से भर गए हैं. அவர் வல்லமை நிறைந்தவர் பாருங்க. और वो सामर्थ्य से भरे அவரால குணமாக்க முடியும். उनसे चंगा किया जा அவரால सकता है. குணமாக்க முடியாத வியாதி ஒண்ணுமே கிடையாது. वो ऐसा कोई बीमारी नहीं है जो उनसे चंगा नहीं हो இப்போ सकता. அவரே வந்து இந்த 38 வருஷம் வியாதியை கிடக்கிற மனுஷன் என்று நிற்கிறார். अब वो खुद आकर उस आदमी के पास खड़े हैं. அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா விரும்புறியான்னு கேக்குறாரு. यीशु ने ये जान के वो बहुत सालों से आके बीमार में है, तू चंगा होना चाहता है நீ पूछा. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? तू चंगा होना चाहता है क्या पूछा. நம்மள நிறைய பேர் வந்து இந்த கடனுக்கு பழகிட்டோம். நம்ம கடனுக்கு பழகிட்டோம். तो हम लोग आके ये उधार के लिए रहते हैं. we used to borrow money. हम लोग आके हमेशा उधार लेते हैं. பண பற்றாக்குறை வந்தோம்னா யாராவது ஞாபகம் வரும் நமக்கு. हम लोग को जब पैसे की कमी होती है तो किसी ना किसी का याद आ जाता है. அங்க வாங்கியாச்சு இனிமேல் அவர்கிட்ட போய் கேட்க கூட இங்க தான் வாங்கணும் நம்ம. उसके पास ले लिया, वहां नहीं जाना, अब इसके पास लेना है.
இல்ல இல்லங்க முதல் ஞாபகம் ஆண்டவர் வரணும் நமக்கு. आपको सबसे पहला परमेश्वर याद में आना है. முதல்ல இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும் நம்ம. सबसे पहले आपको इस उधार से बाहर आना है. Why? Because we are already rich. क्यों? बिकॉज हम लोग आके पहले से ही आके धनी हैं. இதுல இருந்து வெளியே வரணும். इससे हमें बाहर आना है. கடன் வாங்க கூடாது. उधार नहीं लेना है. கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவேன். परमेश्वर कहता है आपको उधार देने वाला बदलेंगे. மாற்றம் எப்பயோ வந்தாச்சு. तो ये बदलाव पहले से आ गया है. அவர் சிலுவையில் என்னைக்கு மரிச்சாரோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை மாறியாச்சுங்க. जब यीशु मसीह क्रूस पे मारे गए तभी आपकी जिंदगी बदल गई है. இனிமேல் யோபு மாதிரி எப்ப மாறுமான்னு யோசிக்க வேண்டியது இல்ல. अभी आप लोग अय्यूब की तरह कब बदलेगा नहीं सोचना है. என் வாழ்க்கை ஏற்கனவே மாறிடுச்சுன்னு நம்ம விசுவாசிக்கணும். आपको विश्वास करना मेरी जिंदगी पहले से ही बदल गई है. அப்ப இங்க வந்து கேக்குறாரு, நீ விரும்புறியா? तो यहाँ पे यीशु पूछते क्या तू चाहता है? அந்த வேலை கிடைக்கணும்னு நீ விரும்புறியா? क्या वो काम मिलना है करके चाहते हैं? திருமணம் நடக்கணும்னு நீ விரும்புறியா? शादी होना है क्या चाहते हो? நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைக்கணும்னு நீ விரும்புறியா? अच्छा दूल्हा मिलना, अच्छा दुल्हन मिलना चाहते हो क्या? நமக்கு அந்த டிசைரே இருக்கிறது கிடையாது. हम लोग के अंदर वो चाह नहीं रहता है. டெய்லி நம்ம எழுந்து நம்மளோட ரொட்டீன் பண்ணிட்டே இருக்கிறோம். हर रोज उठकर अपना काम काज करते रहते हैं. நான் சொல்றேன், நமக்குள்ள ஒரு பெரிய டிசைரே வளர்த்து கொள்ள வேண்டும். देखिए मैं कहता हूँ आपके दिल में एक आशा आप लोग को पैदा कर लेना நான் चाहिए. கடன்ல வாழ போறதில்ல, தரித்திரத்துல வாழ போறதில்ல, ரிச்சா வாழ போறேன் நான். मैं आके पहले के जैसे गरीब में नहीं जाऊंगा, अभी धनी में जीऊंगा. நான் வியாதியில வாழ போறதில்ல, சுகத்துல வாழ போறேன். मैं आके बीमारी में नहीं बल्कि चंगाई में जीऊंगा. நான் பயத்துல வாழ போறதில்ல, தைரியத்துல வாழ போகிறேன். मैं डर में नहीं धैर्य में जीऊंगा. நான் யாரும் இல்லாத திக்கற்றவன் அனாதை கிடையாது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். मैं अनाथ नहीं हूँ, मेरे साथ परमेश्वर है. பாருங்க, அந்த வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. देखिए वो जीवन आके बहुत ही डिफरेंट है. கர்த்தர் கேக்குறாரு, என்னால வேலை கொடுக்க முடியும், திருமணத்தை நடத்தி வைக்க முடியும், பணத்தை சந்திக்க முடியும், நீ விரும்புறியா? परमेश्वर कहते हैं मुझसे काम दे सकता है, चंगाई दे सकता है, लेकिन तुम चाहते हो क्या? உங்களுக்கு விருப்பம் இருக்கா? पहले आप चाहते हो क्या? விருப்பத்தை கேக்குறாரு, விருப்பம் இருக்கா உனக்கு? परमेश्वर पहले आपकी चाहत को पूछते हैं. விசா வரணும்னு விரும்புறியா? क्या आप आके चाहते हैं? வெளிநாடு போகணும்னு விரும்புறியா? बाहर देश जाना चाहते हैं क्या? கோல்டு மெடல் வாங்கணும்னு விரும்புறியா? गोल्ड मेडल लेना है चाहते हो? பெஸ்ட் ஒர்க்கர் அவார்டு வேணும்னு விரும்புறியா? बेस्ट वर्कर करके अवार्ड चाहिए क्या? நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு விரும்புறியா? अच्छा जीवन साथी मिलना है करके உங்களுக்கு அந்த चाहते हो? விருப்பம் இருக்கான்னு கர்த்தர் கேக்குறாரு. परमेश्वर आपका इच्छा क्या है पूछते हैं. பாருங்க, இப்போ விருப்பம் உங்களுக்கு விரும்புறியான்னு கேட்டா விரும்புறேன் இல்ல, ரெண்டுல ஏதோ ஒண்ணு சொல்லலாம். அவன் என்னென்னமோ சொல்றான். उसको आके आपको इच्छा है पूछता है तो हाँ या नहीं बोलना चाहिए. நம்மள மாதிரியே தான் அவனோட. तो हम लोग के जैसे वो भी है. எப்படிங்க இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நம்ம कैसे? கேக்குறோம் ஒருத்தரை, कैसे हो करके पूछेंगे तो நல்லா இருக்கா இல்ல இல்லன்னு சொல்லணும். एक अच्छा है बोलना या नहीं है बोलना है. ஐயோ அதை எங்க கேக்குறீங்க, அது ஒரு பெரிய கதைன்றோம். वो क्यों पूछते हैं? वो एक बड़ा कहानी है करके बोलेंगे. நல்லா இருக்கே இல்லையா? अच्छा है क्या नहीं? நல்லா இருக்குங்க, ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வச்சுக்கிறாரு. परमेश्वर की दया से मैं अच्छा हूँ करके பல 100 பேர்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கேன். मैं बहुत सारे लोगों को ऐसे बोला हूँ. உண்மையாவே ஆண்டவர் என்ன நல்லா வச்சுக்கிறாரு. सच में परमेश्वर ने मुझे बहुत अच्छा रखा है. வாய் தந்து நல்லா சொல்லணும், ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு என்ன. मुंह खोल के बोलना है परमेश्वर ने मुझे अच्छा रखा அது है. ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும். परमेश्वर को महिमा लेके आना है. யோனகார சொஸ்தமாகணும்னு விரும்புறியாப்பா? यहाँ पे यीशु पूछते हैं क्या तू चंगा होना चाहता है? அவன் சொல்றான், இல்லங்க இதை பாருங்க, நான் வந்து போய் இறங்கத்துக்குள்ள இன்னொருத்தன் வந்து இறங்கிடுறான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு வேற யாரும் ஆள் இல்லை, நான் சும்மா எனக்கு வந்து யாரும் சப்போர்ட் இல்லைங்க அப்படிங்கிறான். तो वो बोलता है कि मैं जाने के पहले कोई और आके तालाब में कूद जाता है, मुझे उठा के लेके जाने के लिए कोई नहीं है. உன்னால இறங்க முடியுமா, உனக்கு யாரா சப்போர்ட் இருக்காங்களான்னு ஆண்டவர் கேட்டாரு. उन्होंने नहीं पूछा कि तू उतर सकता है क्या करके. இல்லங்க சொஸ்தமாகணும்னு விரும்புறியா, விருப்பம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. यीशु ने उसकी इच्छा पूछी कि तुझे चंगा होना है क्या. ஆனாலும் ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குறாரு. लेकिन यीशु मसीह उसको चंगा करते हैं. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. यहाँ पे चैप्टर 4 एक्ट्स पे देखेंगे एक और अद्भुत होता है. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருக்கிற ஒருத்தனை கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். यहाँ पे आके माँ के पेट से ही वो आके लंगड़ा था. அவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து 40 வயசு, அவனுக்கு 40 வருஷமா அவன் வந்து நடக்க முடியல. वो आके 40 साल से वो चल नहीं पा रहा था. அப்பேற்பட்டவனை கர்த்தர் சுகமாக்குறாரு. और उससे इंसान को परमेश्वर चंगा இப்போ करते हैं. நான் என்ன சொல்ல போறேன், 12 வருஷமோ 18 வருஷமோ 38 வருஷமோ 40 வருஷமோ எவ்வளவு வருஷம் காத்திருந்தாலும் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். यहाँ पे हमने 12 देखा, 18 देखा, 38 देखा, चाहे कितना भी हो परमेश्वर आपको चंगा करेगा. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर आपको मदद करेंगे.
கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் உங்களுக்கு. परमेश्वर उस कार्य को पूरा करेंगे அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். और आप जिस चीज के लिए आप इंतजार करें वो पूरा होगा. வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், आपको काम मिलेगा, शादी होगा பதவி உயர் வரும், வீசா வரும். और इस यहाँ पे पोजीशन मिलेगा, वीसा आएगा. நம்பிக்கை இழக்காதீர்கள், விசுவாசத்தோட இருங்கள். आप अपने विश्वास को मत खोइए, विश्वास से रहिए. ரொம்ப நாள் காத்திருந்ததுனால விருப்பம் குறையவே கூட, விருப்பம் இன்னும் அதிகமாகணும். आप आके बहुत दिन से इंतजार कर रहे हैं, इसीलिए आपकी इच्छा कम नहीं होना बल्कि ज्यादा होना है. லேட் ஆக நம்ம இது நடக்காது போல இருக்குதுங்க, இது வராது போல இருக்கு, இந்த பதவி உயர்வு கிடைக்காது, இந்த வேலை கிடைக்காது, திருமணம் நடக்காது அப்படி நினைக்கிறோம் நம்ம. हम लोग सोचते हैं शादी नहीं होगा, काम नहीं मिलेगा, पोजीशन नहीं मिलेगा. இல்ல நம்பிக்கையோட இருக்கணும் நம்ம. नहीं, आप लोग आके विश्वास से रहना है, விசுவாசத்தோட நாம் இருக்க வேண்டும். विश्वास के साथ खड़े रहना பாருங்க, है. சிலர் எப்ப மாறுதல் வரும்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். देखिए कुछ लोग आके कब बदलेगा करके देखते हैं. பாருங்க, இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். एक और वचन पढ़ूंगा, யோபு 30ஆம் அதிகாரம் जॉब 15 पढ़े 26ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். जॉब चैप्टर 30 वर्स 26 से पढ़ूंगा. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. तो यहाँ पे आके मैं आके इंतजार कर रहा था, मुझे अंधेरा आया करके कुछ देखते हैं. சிலர் நல்ல நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். कुछ लोग आके अच्छाई के लिए इंतजार करते हैं. திருமணம் ஒரு நல்ல காரியம், यहाँ पे शादी के लिए इंतजार करते हैं. வேலை ஒரு நல்ல காரியம், வேலை உயர்வு அது ஒரு நல்ல காரியம், பதவி உயர்வு. और अच्छे पोजीशन के लिए इंतजार करते हैं. குழந்தை பிறக்கிறது அது ஒரு நன்மை. और बच्चा पैदा होने के लिए इंतजार करते हैं. அப்புறம் வீடு கட்டுறது அது ஒரு பெரிய நன்மை. और घर बनाने के लिए इंतजार करते हैं. இடத்தை வாங்குறது அது ஒரு பெரிய நன்மை. और ऐसे कई चीजों के लिए इंतजार करते हैं. ஊழியத்துல வெற்றி அது ஒரு பெரிய நன்மை. और सेवकाई में आके जीत पाना है. யோபு சொல்றாரு, நன்மை வரும்னு காத்திருந்தேங்க, எனக்கு தீமை வந்துடுச்சு. अय्यूब कहता है कि मैं अच्छाई के लिए इंतजार कर रहा था लेकिन बुराई आ गया. பிரியமானவர்களே, நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த நன்மையை செய்றேன்னு சொல்றாரு. मेरे प्यारे भाइयों बहनों, क्या आप अच्छाई के लिए इंतजार करते हैं? परमेश्वर நம்பிக்கையோட இருங்க, விசுவாசத்தோட இருங்க. आपको विश्वास के साथ रहना है. நம்பிக்கை இழக்காதீர்கள். अपने विश्वास को मत खोइए. எந்த நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மை உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். आप जिस चीज के लिए इंतजार कर रहे हैं वो चीज जरूर होगा. திருமணம் நடக்கும், शादी होगा, அந்த பதவி உயர்வு கிடைக்கும், और वो काम में पोजीशन வேலை मिलेगा, நிச்சயமா கிடைக்கும், काम जरूर मिलेगा, வீசா வரும் கண்டிப்பா. वीसा आएगा. எந்த நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மையை நான் உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். जिस अच्छी चीज के लिए आप इंतजार कर रहे हैं वो अच्छी चीज आपको मिलेगा, परमेश्वर कहते हैं. எப்படி உறுதியா நம்புறது? कैसे इसको आके विश्वास करना है? இல்லங்க, எனக்கு நம்புறாங்க, ஆனா நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்றாங்க சிலர். आप लोग कहते होंगे मैं विश्वास करता हूँ पर विश्वास करने के लिए मुश्किल लग रहा है. பாருங்க, நன்மை செய்யற ஒருத்தர் நம்ம பட்சத்துல இருக்கிறாரு. देखिए अच्छाई करने वाला परमेश्वर हमारे बाजू में ही है. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நாம் எப்படி வாசிக்கிறோம்? अपोस्तल की किताब चैप्टर 10 में देखेंगे, 10:38. वर्स 38 में देखेंगे. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். கர்த்தர் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். तो यहाँ पे आके देखते हैं कि परमेश्वर ने किसी रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अधिकार किया है. நன்மை செய்கிற இயேசு உங்கள் பட்சத்தில் இருக்கிறாருங்க. भलाई करने वाला यीशु मसीह आपके पास है. இயேசு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். यीशु मसीह भलाई करने वाला है. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். और आप जिस चीज के लिए आप इंतजार करें वो जरूर करेगा. நீங்கள் நன்மைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் நன்மை நிச்சயமாக வரும். अगर आप भलाई के लिए इंतजार करें तो भलाई जरूर आएगा. பலர் பாருங்க, நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, கரெக்டா அவங்களோட வேலை செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு நன்மைக்காக ஏதாவது வரும் காத்திருந்தா அவங்களுக்கு தீமை வருது. சில कुछ लोग आके बहुत अच्छे रहेंगे, सही रहेंगे, वो लोग अच्छाई के लिए इंतजार करेंगे लेकिन बुराई आ जाएगा. அவர்கள் ஆண்டவரை நம்புறதுனாலே பல தீமைகள் வருகிறது அவங்களுக்கு. वो लोग यीशु को विश्वास करने की वजह से बहुत सारी परेशानियां आ जाती है. நேர்மையா உண்மையா இருக்கிறதுனால பல சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள், இன்னல்களை சந்திக்கிறார்கள், துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். वो लोग आके सीधे से रहेंगे, अच्छे मन से रहेंगे लेकिन बहुत सारी मुश्किलों का सामना करेंगे. அப்படிப்பட்ட உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா உங்களுக்கு நன்மை வருகிறது. ऐसे लोगों को परमेश्वर देख के बोलते सच में आपको अच्छाई आएगी. நன்மை செய்கிற நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். भलाई करने वाला परमेश्वर आपके साथ है. அப்ப நன்மை காத்திருந்தா கர்த்தர் நிச்சயமா நன்மை தருகிறார். परमेश्वर भलाई करता है, भलाई करेगा. அந்த நன்மைக்காக காத்திருங்கள். और उस भलाई के लिए आप इंतजार कीजिए. விசுவாசத்தோட காத்திருங்கள். और विश्वास के साथ रहिए. நம்பிக்கையோட காத்திருங்கள். और विश्वास के साथ रुकिए. கர்த்தர் அந்த நன்மை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். और परमेश्वर वो भलाई जरूर करेगा. கலாத்தியர் 5:5 வாசிக்கிறேன். गलातियन की किताब में 5:5 में நாங்களோ देखेंगे. நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். और यहाँ पे आके नीति मिलना है करके विश्वास के साथ சிலருக்கு நீதி கிடைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு பெரிய காத்திருப்பு. कुछ लोग आके नीति मिलना है करके विश्वास करते हैं. திருமண உறவுல நீதி கிடைக்கணும்.
यहाँ पे शादी में आके निधि मिलना है பல कहते हैं। நேரங்கள்ல பாருங்க திருமண வாழ்க்கை திருமண உறவுல ஒரு பெரிய துரோகம் நடக்குது, பிரச்சனைகள் வருகிறது, துன்பங்கள் காத்து கொண்டு இருக்கிறது திருமண வாழ்க்கையில. देखिए किसी के शादी के जीवन में बहुत सारी मुश्किलें परेशानियां आती है। லவ் பண்ணும்போது அப்படியே பயங்கரமா நம்பிக்கை வச்சிடறோம் அந்த அந்த மனுஷன் மேல. जब आप लोग आके जब प्रेम करते हैं तो उसके ऊपर बहुत विश्वास रख देते हैं, கல்யாணம் ஆன பிறகு ஆள் வேற மாதிரி ஆயிடுது. लेकिन शादी होते ही सब कुछ बदल जाता है। மனசெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு, சுக்குநூறு ஆயிடுது அப்படியே. आपका मन एकदम टूट जाता है टुकड़ा टुकड़ा। எப்படி அந்த மாதிரி இருந்தவர் எப்படி இந்த மாதிரி ஆனாருன்னு இப்படிதான் இருப்பாரு நினைச்சேன், ஆனா வேற மாதிரி இருக்கிறாரு. आप लोग सोचते होंगे मैं सोच के भी नहीं देखा ये आदमी ऐसा होगा, लेकिन ऐसा है करके। எனக்கு நீதி கிடைக்காதா, இது அநியாயமா இருக்கிறது. अभी मुझे नीति मिलेगा नहीं करके सोचते हैं। நிறைய பேரோட வாழ்க்கையில திருமண உறவுல அநியாயம் நடக்கிறது. बहुत सारे शादीशुदा के लोगों के जिंदगी में अन्याय होती है। அவர்கள் நீதிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். वो लोग आके एक नीति के लिए इंतजार करते हैं। சிலர் பண விஷயத்துல நீதி கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். कोई आकर पैसे के मामले में नीति मिलना है சிலர் सोचते சொத்து हैं। விஷயத்துல நீதி கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். कोई धन दौलत में उनको नीति मिलना है सोचते हैं। பாருங்க, ஒரு வேற கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலிருந்து வருகிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அவங்களுக்கு குடும்ப சொத்தெல்லாம் கிடைக்காம பண்ணிருக்காங்க. अभी कोई कोई आके परमेश्वर को स्वीकार करने के वजह से ही परिवार का धन दौलत नहीं मिलता, அவங்க நீதி கிடைக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். और वो लोग भी सोचते हैं कि उनको नीति मिलना है करके। பாருங்க, இந்த உலகம் நீதியான உலகம் அல்ல. तो ये देखिए ये रिश्ता कैसा है இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகமா இருக்கிறது. क्योंकि ये दुनिया जो है अधर्म से भरा हुआ है। நீங்க யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கு நீதி செய்யறதுக்கு கர்த்தரால மட்டும் தான் முடியும். आप किसके पास भी जाइए, आपको आके धर्म करने वाला परमेश्वर की ओर से ही होगा, கர்த்தர் நிச்சயமாக அந்த நீதி உங்களுக்கு சரி கட்டுவார். और परमेश्वर जरूर ही आपको धर्म देगा। நீதிக்காக காத்திருந்தா நிச்சயமா நீதி கிடைக்கும். अगर आप नीति से रहेंगे तो जरूर आपको नीति मिलेगा। ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். अभी भले ही आप लोग आके ऑनलाइन में देख रहे होंगे, உங்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். और जरूर आपको आके धर्म मिलेगा। எபிரேயர் 6:15 வசனத்தை வாசிக்கிறேன். हेब्रियों का किताब चैप्टर 6 पे हम देखेंगे। அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். और वो आके एकदम आके शांति से रहने के वजह से उसको आके नीति मिला देते சிலருக்கு हैं। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. और किसी लोग को परमेश्वर ने आके वचन दिया है, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். मैं तुझे जरूर बड़ा करूंगा करके बताते हैं, அப்படி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கலாம். और वैसे आपको आके दिया होगा, சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு பண்ணி இருக்கலாம். और जब तक मैं तुझे करूंगा हाथ नहीं छोड़ूंगा करके बोलते हैं। தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதற்காக சிலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். परमेश्वर ने जो वचन आपको दिया है उसे पाने के लिए बहुत सारे लोग रहते हैं। கர்த்தர் உங்களோட பேசி இருக்கலாம், परमेश्वर अभी आपसे बात ஒரு करते பாஸ்டர் होंगे, மூலமா பேசி இருக்கலாம், पास्टर के जरिए आपसे बात அல்ல करते வேற சில होंगे, நண்பர்கள் மூலமா பேசி இருக்கலாம். या फिर काम करने वाले दोस्तों के जरिए बात करते நீங்கள் होंगे, வேதாகமத்தை படிக்கும்போது வசனத்து மூலமா பேசி இருக்கலாம். या फिर वचन के जरिए आपसे बात करे சில होंगे, தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கலாம். या कोई प्रोफेसी के जरिए आपसे बात करे அந்த होंगे। வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோட நம்பிக்கையோட நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கலாம். अब उस वचन को आके आपको विश्वास करके उसको पकड़े रहना இது है, எப்ப நடக்க போகிறது என்று நம்பிக்கையோட காத்து கொண்டிருக்கலாம். और ये कब होगा करके आपको विश्वास से इंतजार करना है। கர்த்தர் இந்த சுகத்தை எப்ப தருவாருன்னு காத்து கொண்டிருக்கலாம். ये चंगाई कब देंगे करके आपको इंतजार ஆசீர்வாதம் எப்ப करके, வரும், ஊழியம் எப்ப செய்வோம், ये आशीर्वाद कब होगा करके आप सोचते होंगे। இந்த கடனை மாத்துவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, எப்ப அது நடக்கும்? अब ये उधार मेरा खत्म होगा और मैं आशीर्वाद से रहूंगा करके बोलते हैं। கடவுள் எனக்கு நிறைய தரிசனங்களை கொடுத்திருக்கிறாரு, எப்ப அந்த தரிசனம் நிறைவேறும்? परमेश्वर ने मुझे बहुत सारे दर्शन दिया, ये दर्शन कब पूरा होगा। கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், அதற்காக நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். परमेश्वर ने मुझे वचन दिया है, लेकिन वो कब पूरा होगा करके आप वेट நிறைய कर। பேருக்கு பிள்ளை உண்டாகும் என்று வாக்கு பண்ணியிருக்கலாம். बहुत सारे लोग को बच्चा होना है करके एक वचन நீ आया होगा, சுவிசேஷத்தை அறிவிப்பாய், ஆத்துமாதாயம் செய்வாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கலாம். कि कोई लोग आके सेवकाई करेंगे, प्रचार करेंगे करके बोले होंगे। நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். मैं सच में कहता हूँ परमेश्वर का वचन जरूर पूरा அவருடைய होगा। வாக்குத்தத்தத்துக்காக நம்பிக்கையோட காத்திருங்கள், आप लोग आके परमेश्वर के प्रॉमिस वर्स के लिए आप पर रखिए, பொறுமையோட காத்திருங்கள். आप आके इंतजार कीजिए। காரியமெல்லாம் உங்களுக்கு எதிராக போற மாதிரி தெரியலாம், आपको लगता होगा सब कुछ आपके खिलाफ है, காற்று உங்களுக்கு சாதகமா இல்லாம எதிரா வீசிக்கொண்டு இருக்கலாம். हवा आपके और नहीं लग रहा होगा, ஆனால் ஒரு காலகட்டம் வருகிறது, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அடக்கி போட்டு கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். लेकिन आपके विरुद्ध उठने वाले हर चीज को दूर करके परमेश्वर आपके कार्य को கர்த்தர் सफल சொன்ன करेगा। வார்த்தை நிறைவேறும், परमेश्वर ने जो वचन बोला वो जरूर பிள்ளை पूरा होगा। பிறக்கும், बच्चा पैदा होगा அந்த வேலை கிடைக்கும், और वो काम होगा, அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும், और वो प्रमोशन आपको मिलेगा, நீங்கள் வீடு கட்டுவீர்கள், आप घर बनाओगे, உயர்த்தப்படுவீர்கள்.
और आके आप ऊंचाई पे जाओगे। கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தமும் சீக்கிரத்திலும் வேகமாகவும் நிறைவேற போகிறது. परमेश्वर का वचन जरूर पूरा होगा। இது வந்து நானே ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. मैं आके आपको ये आके उत्साहित करने के लिए बोल रहा हूँ करके मत सोचो। கர்த்தர் அதை சொல்லி இருக்கிறார். ये परमेश्वर ने कहा है। எரேமியா 1:12 வாசிக்கிறேன். जेरेमिया का किताब आके चैप्टर 1:12 से पढ़ूंगा। என் வார்த்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். और मेरा वचन को मैं आके जरूर पूरा करूंगा। என் வார்த்தை வெகு சீக்கிரத்திலே நிறைவேறும். और मेरा वचन जल्दी ही पूरा होगा। जल्दी ही पूरा होगा, तुरंत पूरा होगा, तुरंत पूरा होगा। हालेलुया, हालेलुया। I always love Hindi very much. அவர் சொல்றாரு, நான் நிச்சயமா என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், சீக்கிரத்திலே நிறைவேற்றுவேன். और वो कहते हैं कि मेरे वचन को जल्दी तुरंत पूरा करूंगा। वचन को जल्दी पूरा होगा, जल्दी ही पूरा होगा। हालेलुया, हालेलुया। जल्दी ही पूरा होगा, जल्दी ही पूरा होगा। हालेलुया, हालेलुया। How many of you believe कितने लोग विश्वास करते that the हैं word of God will fulfill in my life? कि परमेश्वर का वचन मेरी जिंदगी में पूरा होगा। Whatever desire that God has put in my heart, it is going to happen. मेरे हृदय में परमेश्वर ने जो भी आशा डाला है वो पूरा पूरा होगा। And he will fulfill his word hastily. और परमेश्वर के वचन को वो पूरा करेगा। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। நிச்சயமாக அது நிறைவேறும். और वो जरूर पूरा होगा। அது நிச்சயமாய் நடக்கும். और वो जरूर आपको मिलेगा। காத்து எவ்வளவு வேகமா வீசினாலும் சரி, हवा कितना भी जोर से क्यों नहीं आता காத்து होगा, எவ்வளவு எதிரா வீசினாலும் சரி, और कितना भी आपके विरोध क्यों ना आता, சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமா இருந்தாலும் சரி, आपकी परिस्थिति कितनी भी बुरी क्यों ना हो, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நிறைவேறிய தீரும். अगर परमेश्वर कहते हैं तो वो जरूर पूरा होगा। மலடிய பிள்ளை தாட்சி ஆக்குவார் கண்டிப்பா. पर जिनको बच्चा नहीं है उनको बच्चा देंगे। வேலையை கிடைக்கும்படி செய்வார். काम मिलेगा। ப்ரமோஷன் கிடைக்க உதவி செய்வார். यहाँ पे काम में ऊंचाई होगी। நிச்சயமா வெளிநாடு போவீர்கள். आप लोग जरूर बाहर देश கர்த்தர் जाओगे। உங்களை ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார் உங்களை. परमेश्वर आपको आशीर्वाद के ऊपर आशीर्वाद देगा। ஏன்னா 15க்கு மேல 14 வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். क्योंकि 15 में हम देखते हैं कि परमेश्वर जरूर आपको आशीर्वाद करके आपको बढ़ाएंगे। நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் வரும். जरूर आपकी जिंदगी में एक बदलाव आएगा। நன்மை நிச்சயமா நடக்கும். और अच्छाई जरूर मिलेगा। நீதி நிச்சயமா கிடைக்கும். आपके जीवन में नीति धर्म जरूर मिलेगा। வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். और ये प्रॉमिस जो है वो जरूर पूरा होगा। விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். आप विश्वास कीजिए, परमेश्वर आपके जीवन में बड़ा काम करेगा। ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து உங்களை கம்யூனியன் சர்வீஸ்க்குள்ள நடத்துவார். 5 நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். நம்ம முதல்ல ஜெபிப்போம். अभी हम प्रार्थना करेंगे, पास्टर इज़रा आके फिर हमें कम्युनियन सर्विस पे चलाएंगे। पिता परमेश्वर, इस समय पे पिता परमेश्वर इस अच्छे दिन के लिए हम धन्यवाद करते हैं। इस समय पे पिता परमेश्वर आपने प्रभु के दास के जरिए हमसे बात किया, उसके लिए हम धन्यवाद करते हैं। आप जैसे कहते हैं अच्छाई जरूर हमारे जीवन में आएगा, उसके लिए हम विश्वास करने के लिए हमें मदद करें पिता परमेश्वर। इस समय पे आगे के समय को आपके हाथ में सौंपते हैं पिता परमेश्वर। प्रभु भोजन को आपके हाथ पे सौंपते हैं, आप चलाएं। हमारे जीवन को, आत्मा को, शरीर को, तन मन को आपके हाथ पे सौंपते हैं। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर। हालेलुया, आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा का सौभाग्य तुम सबके साथ होती रहे। And all the saints of God says, Amen, Amen, Amen. God bless you all. Communion service.